வணக்கம், நான் உங்கள் ஜிகே பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இடிஎஃப்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து இந்த இடிஎஃப் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டில். ஓகே, இந்த இடிஎஃப்பில் ட்ரேடிங் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது எப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க. இந்த சேனலுக்கு இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய புதிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடச்சிடும். அதை தவிர நம்மளோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சோசியல் மீடியாவில் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இடிஎஃப், ஓகே, இடிஎஃப்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. ஓகே, இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்க போகிறேன். நிஃப்டியை உங்களால் வந்துட்டு வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ், வாங்க முடியும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதுதான் அதிகமாக நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, அதை வந்து உங்களால் வாங்க முடியும்னு கேட்டால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க. எப்படி வாங்குவீங்க அப்படின்னு கேட்டால், ஒன்று வந்து நான் ஃபியூச்சர் வாங்குவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னொன்று வந்து என்ன சொல்லுவீங்க, ஆப்ஷன்ஸ் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபியூச்சரில் வந்துட்டு ஒரு பாயிண்ட் வந்து மேலே போனாலோ ஒரு பாயிண்ட் கீழே போனாலோ அதே மாதிரி, அதாவது நிஃப்டி வந்துட்டு ஒரு பாயிண்ட் மேலே கீழே போகும்போது அதே மாதிரி ஃபியூச்சரில் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் மேலே டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அது ஒரு பாயிண்ட் மேலே இருந்துச்சா இது ஒரு பாயிண்ட் மேலே, அது ஒரு பாயிண்ட் கீழே இறங்குச்சுன்னா இது ஒரு பாயிண்ட் கீழே இறங்கும். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை லாஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் இதே வந்து நிஃப்டி ஃபியூச்சரை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணணும், மறுநாள் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன ட்ரேடட் வந்து இது புரோக்கர்ட் வந்து ரூல்ஸ் என்னென்னா, நீங்கள் ஓவர் நைட் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதுக்கான மார்ஜின் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி வந்து ஒரு 10,000 rupees உங்களோட ஃபியூச்சர் லாஸ்னால் அதுக்கான 10,000 rupees உங்களுடைய அக்கௌண்ட்டில், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா உங்களை லாஸை கட் பண்ணி விட்டுருவாங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக லாஸ் வந்துடும். ஓகே, ரெண்டாவது வந்து ஆப்ஷன்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மந்த்து கான்ட்ராக்ட் வாங்குவீங்க. அது ஒரு 15 days வரைக்கும் வந்து அவ்வளோவா வந்துட்டு உங்களுக்கு ப்ரீமியம் எரோஸ் ஆகாது. ஆஃப்டர் 15 daysக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ஷோல் ஃபார்முலா பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் வந்து ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு எரோட் ஆகிடும். ஸோ அப்போ வந்து அட் எண்ட் ஆஃப் த மந்த் பார்த்தீங்கன்னா அது வந்து 0.05 வந்து முடியும். ஓகே, ஸோ அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, எந்த ஒரு இது வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் எப்படி வாங்குகிறோம், அதாவது எந்த ஒரு சேஞ்ச் ஆகாது, தர் இஸ் நோ எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி உங்களுக்கு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் வாங்கி வைக்க முடியுமா? அதாவது வந்துட்டு எனக்கு நைட்டு மார்ஜின் தேவையில்லை, அதுக்கப்புறம் எனக்கு எக்ஸ்பயர் ஆகக்கூடாது, நான் வந்து 1 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் கூட வச்சுக்கணும் அப்படின்னா வாங்க முடியுமா? எஸ், வாங்க முடியும். அது பேர் தான் இடிஎஃப். ஓகே, ஸோ அதை பற்றி தான் நீங்கள் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி, இந்த இடிஎஃப் அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா, இதை வந்து பார்த்தீங்கன்னா 1993 யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் போலே அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சார். அவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு ப்ரமோட் பண்ணார். அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் எடுத்திங்கன்னா 2001 வந்துட்டு இது வந்து நம்ம லான்ச் பண்ணோம், இடிஎஃப் லான்ச் பண்ணாங்க. இந்தியாவில் எடுத்துகிட்டிங்கன்னா யார் ஃபஸ்ட்டு இந்தியாவில் 2001 லான்ச் பண்ணாங்கன்னா ரிலையன்ஸ் நிப்பான் இவங்க தான் லான்ச் பண்ணாங்க. அதனால தான் இன்னைய வரைக்கும் ரிலையன்ஸ் நிஃப்டி பீஸ், அவங்க சொல்கிறது எல்லாமே பீஸ்ன்னு சொல்லுவாங்க. நிஃப்டி உங்களுக்கு தெரியும் ஸ்பெல்லிங்கு, பீஸ் BEES. ஓகே, நிஃப்டி பீஸ் சொல்லிட்டு இது வந்து டைரக்ட் ஆக்சுவலி நிஃப்டியை வந்து வாங்குற மாதிரி. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து கரண்ட்லி அது வந்து it is getting traded at 1206 rupees ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அன்டில் லாஸ்ட் ஃப்ரைடே. ஓகே, அதுதான் வந்து நிஃப்டி வந்து இடிஎஃப். இது வந்து மல்டிபிள் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. அது நான் அடுத்த வீடியோவில் அது என்னென்ன டாப் இடிஎஃப், நிஃப்டி இடிஎஃப் இருக்குது, பேங்க் நிஃப்டி இருக்குது அப்படிங்கிறது மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் இடிஎஃப்லாம் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் நிஃப்டி இடிஎஃப்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சுங்க, பேசிக்ஸ் வந்து புரிஞ்சுங்க. அடுத்த வீடியோவில் அதை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஈவன் யூரோப்பில் ரொம்ப வெரி காமன். யூஎஸ் யூரோப்லலாம் இது பார்த்தீங்கன்னா இதனோட வால்யூம் வந்து ரொம்ப அதிகம். நம்ம எப்படி ஸ்டாக் ட்ரேட் பண்ணுறோம் அதே மாதிரி நிஃப்டியை வந்து இடிஎஃப் வந்து பயங்கரமாக ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 100 மில்லியன் இடிஎஃப் வந்துட்டு வந்து ட்ரேட் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு இதனோட வால்யூம் அதிகம். ஓகே, ஸோ அதே டயத்தில் அவங்களுக்கு வெரைட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதாவது பேங்க் நிஃப்டியை வாங்கலாம், அதுக்கு நிஃப்டி எப்படி வாங்கலாம், அதே மாதிரி வந்து எல்லா செக்டர் வாங்கலாம், மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, கமாடிட்டி, இந்த மாதிரி வெரைட்டிஸும் அவங்க நிறையா இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் லிமிட்டடாக இருக்குது. இங்கே வந்துட்டு நான் சொல்ல அந்த அளவுக்கு பாப்புலர் ஆகலை, ஏன்னா அதனோட அவேர்னஸ்க்கு அவ்வளோ ரீச் ஆகலை. ஓகே, ஸோ ஆனால் வந்துட்டு இது மற்ற கண்ட்ரியில் இது வந்து ஒரு காமன் மேனுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க காமன் மேன் அப்படின்னா, காமன் மேனுன்னு எடுத்துட்டிங்கன்னா அவருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி வந்து பெருசாக தெரியாது, அதுக்கப்புறம் கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ வந்து அவரை வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை உள்ளே கொண்டு வரணும்னா எதில் கொண்டு வரலாம்னா இடிஎஃப்ல கொண்டு வரலாம். ஏன் அப்படி காரணம் என்ன, நிஃப்டியை வந்துட்டு டோட்டலாக மேனேஜ் பண்ணுறது என்எஸ்சி. ஓகே, இப்போ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரீசெண்டாக வந்து லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா லூப்பின் வந்து நிஃப்டி 50 வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணாங்க, மிட் கேப் மூவ் பண்ணாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து JSW ஸ்டீல் ஆக்சுவலி ஐ தாட் ஆக்சுவலி இட் கேம். இப்போ கூட பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு நிஃப்டி 50க்கு வரதா வந்துட்டு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஸோ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நிஃப்டி 50ல் ஒரு ஸ்டாக் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலைன்னா அதுக்கான கிரைட்டீரியா மீட் பண்ணலாம், அவங்களே வந்து அதை தூக்கிடுவாங்க. அதனால் என்னென்னா காமன் மேனுக்கு அந்த மாதிரி இதில் வாங்கும்போது ஈ டசன்ட் வாண்ட் டு மேனேஜ் தட். அது வந்துட்டு ஏன்னா நிஃப்டி 50ங்கிறது இந்தியாவோட எக்கனாமியை ரெஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு மிரர். அப்படிங்கும்போது அதை வந்து அந்த என்எஸ்சி கம்பெனியை மேனேஜ் பண்ணிப்பாங்க. மற்றபடி ஓவரால் கண்ட்ரியை வந்து அதை மானிட்டர் பண்ணுறதுனால நீங்கள் காமன் மேன் வந்து தைரியமாக வாங்கலாம். ஸோ அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் 10 வருஷம் 15 வருஷம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு என்ன சொல்கிறது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, நீங்கள் வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும் அவசியம் இல்லை. அதுக்கான ஒரு
ஒரு 2008 வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்க இன்னைக்கு எவ்வளோ அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸும் அட் தி எண்ட் ஆஃப் த ஸ்லைடு பார்க்கலாம். ஓகே, ஸோ அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, காமன் மேன் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுற 2 சினாரியோ. ஒன்று வந்துட்டு சேவிங் பிளானில், அதே வந்து அவர் இதுக்கு வந்துட்டார்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்தா ஈக்விட்டி பர்ச்சேஸ் பண்ணால். ஆனால் ஈக்விட்டி பர்ச்சேஸ் பண்ணும்போது அவருக்கு எதை வாங்கணும் தெரியாது, அது வாங்கின பிறகு அது எவ்வளோ தூரம் வந்து வச்சுக்கணும், எப்போ விற்கணும்னு தெரியாது, அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை வந்துட்டு அவர் மானிட்டர் பண்ணுறதும் தெரியாது. ஸோ அப்படிங்கும்போது ETF வந்துட்டு கண்ணை மூடிட்டு வாங்கி போடலாம். எப்பப்பெல்லாம் வந்துட்டு 100 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ்லாம் குறையலாம், அப்போல்லாம் நீங்கள் சிப்பு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அது ஒன்று பண்ணலாம். இன்னொன்று எப்பப்பெல்லாம் நீங்கள் லோவில் பார்க்குறீங்க நிஃப்டியை, அப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ETF அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லிட்டு. இது என்ன வந்து ETF அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓகே, ETF அப்படிங்கிறது இப்போ நிஃப்டியை டைரெக்டாக வாங்குறது, பேங்க் நிஃப்டியை டைரெக்டாக வாங்குறது. இது பார்த்தீங்கன்னா ஒரு வந்துட்டு இண்டெக்ஸை டைரெக்டாக வந்து இது மிரர் பண்ணுது. அது இண்டெக்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா இதுவும் பெர்ஃபார்ம் பண்ணிங்க. எந்த இண்டெக்ஸை வாங்கினீங்களோ, நிஃப்டி வாங்கினீங்க, நிஃப்டி பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். மிட் கேப் வாங்கினீங்கன்னா ஜூனியர் பீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் இது அது பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா ஜூனியர் பீஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இதுதான் வந்து ஸோ இட் வில் மிரர் த ஆக்சுவலி இண்டெக்ஸ். ஓகே, ஆனால் வந்து நீங்கள் இப்போ வந்து இது ETF-ம் மியூச்சுவல் ஃபண்டும் மோர் ஆர் லெஸ் சேம் தான். ஓகே, மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது அட் தி எண்ட் ஆஃப் த டே வந்து இன்னைக்கு வந்து அந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஆனால் வந்துட்டு இதை வந்து ETF வந்துட்டு லைக் ஸ்டாக் மாதிரி அந்த ஸ்டாக் மார்க்கெட்டினோட ஓப்பனிங் க்ளோசிங் டயத்தில் அந்த 9:50 3:50 இந்த டயத்தில் நீங்கள் வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். அதே டயத்தில் எப்போ வேணால் வாங்கலாம், எப்போ வேணால் விற்கலாம். அப்போது எப்போ வேணால் வாங்கலாம், எப்போ வேணால் விற்கலாம். உங்களுக்கு என்ன வேணும்? ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும். ஆமாம், கண்டிப்பாக ETF வந்து நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும். ஓகே, ஸோ இந்த வந்துட்டு உங்களுக்கு when it comes to investment, olden day வந்து ஒரு சேயிங் இருக்கு. அதாவது வந்துட்டு பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்க, எல்லா முட்டையையும் ஒரு கூடைக்குள்ள போடாத. ஏன்னா அந்த கூடையை நீங்கள் கையில் தூக்கிட்டு போகும்போது கீழே போட்டினா அந்த கூடை உடஞ்சிச்சுன்னா அந்த முட்டை அத்தனை முட்டையும் உடஞ்சிச்சு. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய எல்லா பணத்தையும் ஒரு ஸ்டாக்ல போடாதீங்க, பிரித்து வந்து பலவிதமான ஸ்டாக்ல போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி போடும்போது அது எதில் போடலாம் அப்படின்னா, அதாவது டைவர்சிட்டி, அதாவது வந்துட்டு போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் ப்ராடாக வச்சுங்க. அப்படின்னா ஒரு இது வந்து லாஸ் ஆனாலும் இன்னும் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது. இப்போ வந்து நீங்கள் 20 ஸ்டாக் வச்சுருக்கீங்க, ஒரு கம்பெனி வந்து இந்த காலாவதியானோட மிச்சம் 19 கம்பெனி வந்து காப்பாற்ற முடியும். அப்படிப்பட்ட ஒரு இண்டெக்ஸை வாங்கிட்டா நம்ம வந்து எதை பற்றியும் கவலை இல்லை. ஏன்னா டைவர்சிட்டி வந்துட்டு ஆல்ரெடி அதில் இருக்குது, டைவர்சிஃபிகேஷன். ஓகே, ஸோ அப்படிங்கும்போது இப்போ ரீசன்ட் சேயிங் என்ன சொல்கிறாங்கன்னா, புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் லைக் நிஃப்டி 50. ஓகே, அப்புறம் அண்ட் தென் வாட்ச் தட் பேஸ்கெட். ஓகே, முன்னாடி வந்து ஒவ்வொரு ஸ்டாக்கையும் வாட்ச் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு 10 ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அந்த 10 ஸ்டாக்கு நீங்கள் வாட்ச் பண்ணணும். 10 ஸ்டாக் என்ன ஆகணும், அதனோட 10 ஸ்டாக்கோட நியூஸ், அதுக்கப்புறம் அதனோட டெக்னிக்கல் அனலைசிஸ், ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் க்ளோஸ்லி மானிட்டர் பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க. ஆனால் இதே வந்து ஒரு இண்டெக்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது பார்த்துக்கும். அதுதான் வந்துட்டு இது ஒரு அட்வான்டேஜ் ETF. ஓகே, ஸோ ETFக்கு மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ETFக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒன்று இருக்கும். ஓகே, அப்படி பார்க்கும்போது அது ETFக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. காரணம் என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் அந்த ஃபண்டு மேனேஜர் எடுத்துட்டீங்கன்னா அங்கே யார் ஃபண்டு மேனேஜர்னா அதை வந்து மெயின்டைன் பண்ணுறவர். இங்கே யார் ஃபண்டு மேனேஜர்? நீங்கள் இல்லை NSE, அவ்வளோதான். ஏன் அப்படின்னா நீங்கள் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு பே பண்ண போகிறதில்ல. அப்படிங்கும்போது ETF வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து லோயர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஓகே, அந்த ஃபண்டு மேனேஜர் கொடுக்குற சம்பளம் அந்த கம்பெனியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதனால் வந்துட்டு அங்கே வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். அதே டயத்தில் அந்த ஃபண்டு மேனேஜர் வந்து டிசிஷன் நிறைய எடுக்கணும். ஓகே, அதாவது வந்து எந்த ஃபண்டை வாங்கலாம், எந்த ஃபண்டை வச்சிருக்கலாம், எவ்வளோ நாள் வந்துட்டு வச்சிருக்கலாம் அப்படிங்கிற டிசிஷன் நிறைய எடுக்கணும் அந்த ஃபண்டு மேனேஜர். அப்போ வந்து நிஃப்டி பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஃபண்டு மேனேஜர் என்ன பண்ணணும், பர்ஃபார்ம் பண்ணாத போது ஃபண்டு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணது காட்டுறதுக்கு வந்து விற்கணும், வாங்கணும், மாற்றணும். அப்படி பண்ணும்போது என்னன்னா அவருக்கு நிறைய வந்து லாட் ஆஃப் டிசிஷன் தேவைப்படும். ஆனால் நீங்கள் ETF-ல இன்வெஸ்ட் பண்ணும்போது, லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்பப்பெல்லாம் கம்மியாக இருக்கிறது வாங்கி வைக்கிறீங்களோ அதனால உங்களுக்கு எந்த ஒரு டிசிஷன் தேவையில்லை, ரெக்வயர்ஸ் லெஸ் டிசிஷன். ஓகே, ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் அட்வான்டேஜ். ஸோ அதை தவிர வந்துட்டு ETF அப்படிங்கிறது நான் ஏற்கனவே இந்த காமன் மேனுடைய ப்ராடக்ட்னு சொன்னேன். இது வந்து வெரி வெரி குட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் ஆல்சோ. ஓகே, இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி வந்துட்டு நிறைய பேர் வந்து ஈவினிங் காலைல ஒரு ஆப்ஷனாக வாங்குறாங்க, ஈவினிங் வந்துட்டு இன்ட்ராடேயில் வந்துட்டு ஈவினிங் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க எக்ஸ்போஸ் இருக்கனால. அதே டயத்தில் ஏன் அப்படின்னா மறுநாள் வந்துட்டு அந்த இது வந்து குறையும், என்னது ஆப்ஷன் வந்துட்டு ப்ரீமியம் எரோடாகும் அப்படிங்கிற பயம், அதுக்கப்புறம் வீக்கெண்ட் இருக்குது அப்படிங்கிற பயம். ஆனால் அதே டயத்தில் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்துட்டு 4 o'clock முடிஞ்சாலும் SGS நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஆக்சுவல் நைட் வந்துட்டு 12 o'clock வரைக்கும் போயிட்டு ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போ வந்து மற்ற மார்க்கெட் அந்த டயத்தில் டவுலாம் ஓப்பன் ஆகுது. அப்படின்னா அந்த மற்ற மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட் வந்து இங்கே வந்து SGS நிஃப்டியில் இம்பாக்ட் ஆகுது. அப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா கேப் அப்லாம் கிடைக்குது, கேப் அப் ஓப்பன் ஆகும். அப்போ வந்து மார்னிங் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகணும், டக்குன்னு வந்து நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். அப்போ எப்போ புக் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நீங்கள் வாங்கின இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குறையாது அப்படின்னு நினச்ச போது தான் புக் பண்ண முடியும் இல்லையா. அது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ இந்த மாதிரி ETF வாங்கி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். எப்படின்னா
இந்த கேப் அப்லலாம் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ETF இட்ஸ் a குட் ப்ராடக்ட் ஃபார் ஈவன் ட்ரேடிங் ஆல்சோ. இதுதான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, ETF வச்சு ட்ரேட் பண்ணுறது. ஏன்னா நிஃப்டியை வந்து நீங்கள் கண்ணால் அது நிஃப்டி மூவ் ஆகும்போது இது மூவ் ஆகுறது நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தா இது ஏன் வந்து இது குட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர் கேன் பிக் அண்ட் சூஸ் தர் ப்ரிஃபர்ட் டைப் ஆஃப் ETF. அதாவது இப்போ ஒரு செர்டன் பீரியடில் ஒரு செக்டோரல் ETF வந்துட்டு நல்லா ஒரு செக்டர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட்லி வந்துட்டு என்டையர் நிஃப்டி வந்து ட்ரிவன் பை ஆக்சுவலி பேங்க்ஸ்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேங்க்னால தான் இந்த ஒரு மிகப்பெரிய ரேலி நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் பேங்க் வந்துட்டு 30,000 தாண்டி அதுக்கப்புறம் 35,000 வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது உங்கள் பேங்க் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண தெரியும் போது, அப்போ அந்த பேங்க் நிஃப்டினுடைய ETF வாங்கி வச்சுட்டா அது வந்து எவ்வளோ தூரம் மேலே போகுமோ அது வரைக்கும் நம்ம ப்ராஃபிட்டை பிளாக் பண்ணிட்டு நல்லா சம்பாரிச்சு போயிட்டு இருக்கலாம். ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக பிக் அண்ட் சூஸ். ஏன்னா எந்த பேங்க்கை போய் வாங்கணும், ஆக்சிஸ் வாங்கணும், HDFC வாங்கணுமா, இது தேவையில்லை. ஏன் அப்படின்னா ஓவராலாக ஒரு இண்டெக்ஸ் நம்ம வாங்கிறோம். அடுத்து வந்து பார்த்தா இது வந்து லாங் டேர்ம் வித்தவுட் எந்த ரிஸ்க் இல்லாமல் வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்போ ஆக்சிஸ் பேங்கே சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, ICICI பேங்க் பர்ஃபார்ம் பண்ணும்போது HDFC பேங்க் பர்ஃபார்ம் பண்ண தூக்கி விடும்போது பேங்க் நிஃப்டி. அதனால் நீங்கள் லாங் டேர்முக்கு நீங்கள் வச்சுக்கலாம், ரிஸ்க் வந்து ரொம்ப கிடையாது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு நீங்கள் ஸ்டாக் மாதிரி எந்த டயத்தில் வேணால் வாங்கலாம், எந்த டயத்தில் வேணால் விற்கலாம். ஓகே, ஒன் கேன் ட்ரேட் ETFs லைக் ஸ்டாக்ஸ். எக்ஸ்பெக்டேஷன் தேவையில்லை. இது வந்துட்டு மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்தவங்க கூட வந்து ஈஸியாக வந்து இதை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கனால காஸ்ட் எஃபெக்டிவ். சரி, ஸோ இவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ETF வந்துட்டு ஒரு குட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான அட்வான்டேஜ் பார்த்துருக்கோம். அதே டயத்தில் நம்ம வந்துட்டு இப்போ வந்து ஒரு கம்பேரிட்டிவ் பார்ப்போம். அதாவது நிஃப்டி வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம், காமன் மேன்கிறோம், இது வந்து குறையத்துக்கு சான்ஸ் இருக்கா ஃபியூச்சரை இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கும்போது அப்படின்னு பார்த்தா ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். சென்செக்ஸ் நவம்பர் 2008 ஓகே 8,900 இருந்திருக்கு. இப்போ வந்து 10 வருஷம் கழிச்சு 2018 அப்புறம் பார்த்தீங்கன்னா 35,000. இதனுடைய பர்சன்டேஜ் ஆவரேஜ் பர்சன்டேஜ் பர் ஆனம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் 15%. இதே வந்து DLF எடுத்துங்க, 2008 190 ரூபீஸ் இருந்திருக்கு, இப்போ 18 178. ஓகே, கெயின் எவ்வளோ பார்த்தா -0.6. இதுதான் வந்து கம்பெனிக்கும் வந்து இண்டெக்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஏன்னா இண்டெக்ஸை யாருமே வந்து கீழே இறங்க விட மாட்டாங்க. அப்படியே இறங்கினா இட்ஸ் டெம்பரவரி, திருப்பி வந்துட்டு அது மேலே பூம் ஆகிடும். ஒரு செக்டர் வந்து போனால் கூட மிச்ச செக்டர் நிஃப்டி எடுத்துக்கிட்டா பேங்க் நிஃப்டி இருக்குது, இன்ஃப்ரா இருக்குது, ஆட்டோ இருக்குது, ஏகப்பட்டது FMCG இருக்குது, ஏகப்பட்ட செக்டர் இருக்குது. ஒரு செக்டர் போனாலும் மற்ற மீடியா இருக்குது, மற்ற செக்டர் வந்து சப்போர்ட் பண்ணி அந்த இதை வந்துட்டு இண்டெக்ஸ் வந்து தூக்கி விடும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ETF இன்வெஸ்ட்மெண்ட் வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். ETFல ட்ரேட் பண்ணுறதும் நல்லது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு டக்குன்னு லாஸை கட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. என்ன ஒரே ஒரு விஷயம்னா நீங்கள் வந்துட்டு இதுக்கு பணம் அதிகமாக இருக்கணும், இதை நீங்கள் வாங்கி வச்சு கொஞ்சம் இப்போ வந்துட்டு புதுசாக வரவங்களுக்கு என்னோட சஜஷன் என்னென்னா, கொஞ்சம் இதில் நீங்கள் வாங்கி இது ETF வந்துட்டு ட்ரேட் பண்ணி பாருங்கள், இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதுவே வந்து லாங் டேர்மில் வந்துட்டு நீங்கள் கண்டினியூஸாக பண்ணலாம். இது ஒரு குட் ப்ராடக்ட். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி ட்ரேடிங்.